Reliance Matriculation Higher Secondary School. Welcome to our geology class. Good morning, students. Today topic is இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கோடு. ஸோ ஆல்ரெடி ஜெனட்டிக்ஸ் பற்றி நம்ம முன்னாடி டாப்பிக்கில் எல்லாமே கிளியராக பார்த்தோம். ஸோ இப்போ ஜெனட்டிக் கோடை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். த டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெத்தட் கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ டிஎன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி யூ நோ தட் இன் எ செல் அண்ட் ஃபார்ம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அப்போது அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னா செல் சரிங்களா. ஸோ அது மூலிமா தான் ஜெனரேஷனில் இந்த ஜெனட்டிக் கோட் வந்து இதை பண்ணி சொல்கிறாங்க. அட் த ஸ்டேஜ் அட் அட்டெம்ப்ட் வில் பி மேட் டிட்டர்மின் வின் வாட் மேனர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸஸ் டிஎன்ஏ மாலிகுல் are the right and the coded language and DNA molecule. So if they occur in the language of codes, what is nature of genetic code? ஸோ இப்போ ஒரு ஜெனரேஷன் ஜெனட்டிக் மெட்டீரியல் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு செல்லு தான் கொண்டு போகிறீங்க. அப்போ அதுக்கு என்ன கோடு, அந்த ஜெனட்டிக் கோடு என்ன, ஸோ அதோட மாலிகுல் என்ன, அது எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எந்த லாங்குவேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க அப்படிங்கிறது தான் கொஷினு. ஸோ பாருங்கள், if there occur in the language of codes, what is the nature of genetic code? The translation of the proteins follow the triplet rule. சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த translation protein வந்து triplet rule அப்படின்னு ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ the sequence of 3 mRNA bases a codon. அப்போது அதில் அந்த சீக்வன்ஸ் வந்து 3 mRNA பேஸ் பண்ணி இருக்குது. ஒன் ஆஃப் த 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் யூஸ் இன் ப்ரோட்டீன்ஸ். அப்போது இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. த ஜெனட்டிக் கோடு இஸ் த சீக்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நியூக்ளியோடைட் இன் ஜீன் ஆர் mRNA. அப்போ அந்த ஜெனட்டிக் கோடு சீக்வன்ஸுக்காக என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த கிடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தா நியூக்ளியோடைட் இன் ஜீன் ஆர் mRNA. And the amino acids in the protein tag encoded. There are 64 possible triplets. Very very important. நான் மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. There are 64 triplets வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ 61 of them are used to represent amino acids. ஸோ 64 இருக்குது ட்ரிப்ளெட்ஸ். ஓகேங்களா. ட்ரிப்ளெட் கோடான் வந்து 64, ஆனால் அதில் இருக்கிற 61 மட்டும்தான் represent amino acids. ஓகேங்களா. ஸோ ரிமைன் என்னென்னு பாருங்கள். இந்த ரிமைனிங் 3 ட்ரிப்ளெட் கோடான் டெர்மினேஷன் சிக்னல் ஆஃப் பாலிபெப்டைட் செயின். எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் வந்து ரிப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் அனதர் 3 ட்ரிப்ளெட் கோடான் மட்டும் பாலிபெப்டைட் செயின்ஸை சிக்னல்யாக இருக்குது. சின்ஸ் ஆர் த ஒன்லி 20 அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதில் 20 அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் them encoded more than the one triplet. Two things make this multiple degenerate coding possible. First, there is a more than one tRNA for most amino acids. Each tRNA, ஒவ்வொரு அந்த tRNAவும் has different anticodon present ஆகிருக்கும். நீங்களே பாருங்கள், இமேஜில் ஜெனட்டிக் கோட் டிக்ஷனரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேப் பார்க்கலாம். The second pairing வந்து highly specific for the first 2 proton portion of the கோடான் ப்ரைமேட்டிங் வாட்ஸ் அண்ட் க்ரீக் பேஸ் பேர். அதுதான் ஃபஸ்ட்டு அந்த 3 இந்த இது வந்துட்டு கோடான் தான் வாட்ஸ் அண்ட் க்ரீக் பேஸ் பேர்னு சொல்லுவாங்க. அதாவது அடினைன், யூராசில், குவானின், சைட்டோசின். இஃப் இட் ஃபார்ம்டு பட் த position there is a great deal to the flexibility as to which base pairs are acceptable. Most part of the genetic code is universal. மோஸ்ட்டாக ஜெனட்டிக் கோடு வந்து யூனிவர்சலாக இருக்குது. பட் பீங் சேம் இன் ப்ரோகேட்டஸ் அண்ட் இதில் சேம் ப்ராசஸ் தான். எது ப்ரோகேட் யூகேட்டிக்கில் சேம் ஜெனட்டிக்ஸ் கோடு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அலாங் டிஎன்ஏ மாலிகுல் கண்ட்ரோல் த கைண்ட் ஆஃப் அண்ட் ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரோட்டீன் ஆஃப் அன் ஆர்கானிசம். தி ஸ்பெசிஃபிக் ஆர்டர் பேஸ் பேர்ஸ் கால்டு ஜெனட்டிக் கோடு. இந்த ஸ்பெசிஃபிக்காக பேஸ் பேர்ஸை வச்சு மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு ஆர்கானிஸ்லையும் ஒவ்வொரு செல்ஸில் தான் நம்ம ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். The blueprint expressing the kinds of the protein to be synthesized which make and the organism unique. Very very important மா. ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் கோடு சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கே தெரியும், டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மெர்சல், நெர்ன்பெர்க்கு, சிவரா ஓகோ என்சைம் பாலிநியூக்ளியோடைடு பாஸ்போலைரிசஸ் கால்டு ஓகோசோ என்சைம். ஒகசாகி ஃப்ரிக்கமன்னு படித்தோம்ல, அதுதான் ஓகசம் என்சைமு. ஹர்கோ பெயின் கொரானா ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவங்க வந்து மெனி அதர்ஸ் ஹவ் கண்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகன்ட்லி ட்ரை ஃபார் ஜெனட்டிக் கோடு. சரிங்களா. டிசிபர் நிறைய பேர் இந்த மாதிரி சிக்னிஃபிகேட் பண்ணி ஸோ ஜெனட்டிக் கோடை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. த ஆர்டர் இஸ் விச் பேஸ் ஆர் அரேஞ்ச் இன் mRNA decide the order in which amino acids are arranged in protein. Finally, checkerboard of the genetic code was prepared.
ஃபைனலாக வந்து செக் பண்ணியிருக்காங்க, ஜெனட்டிக்கோட காலாண்டர் டிக்ஷனரி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இது இங்கே பாருங்கள், ஜெனட்டிக்கோ டிக்ஷனரி இருக்கா. ஸோ இதை பாருங்கள், புக்கை பாருங்கள், நல்ல இமேஜினேஷன் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் இன் கோடான் 5 டேஷ் எண்டு, ஓகேங்களா. செகண்ட் நியூக்ளியோடைட் கோடான் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் பிக்சரில் யுராசில் சைட்டோசின் பாருங்கள், அடினைன் குவானைன் சைட்டோசின் யுராசில். இதே மாதிரி தான் இந்த ஆர்டர்லையும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நியூக்ளியோடைட் கோடான் 5 டேஸ், அது வந்து 3 டேஸ் எண்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எல்லாவோட கோடான் வந்துட்டு இது அப்படியே நம்ம செக்கர் போர்டு மாதிரி போட்டு போயிடுது. இந்த ஒரு யுராசில் எடுத்துகிட்டு அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே நீங்கள் இன் பண்ணிகிட்டே வாங்க. யூ அதே மாதிரி தான். அண்ட் தென் அடுத்தது யூ அண்ட் தென் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம மார்க் அவுட் பண்ணிட்டு போகிறது. அந்த சைடில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இந்த மூணு இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா. இங்கே 5 டேஸ் எண்டா, ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் இன் கோடான் 5 டேஸ் எண்டு, அடுத்து செகண்ட் நியூக்ளியோடைட் இன் கோடான் வந்து சென்ட்ரலில் ப்ரெசென்ட்டு, தேர்டு நியூக்ளியோடைட் இன் கோடான்றது தேர்டு, அதாவது 3 டேஸ் எண்டு சைடில் பாருங்கள், ஓகேவா இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் கோடான் 5 டேஸ் எண்டு, இது செகண்ட் நியூக்ளியோடைட் இன் கோடான், இந்த UCAG, இது வந்து தேர்டு நியூக்ளியோடைட் இன் கோடான், ஓகேங்களா. இது 3 டேஸு. இப்போது இது இன்ட்டு பண்ணிட்டு வாங்க, யூ அண்ட் தென் இங்கே யூ, ஓகேவா. அடுத்தது UCC இருக்குங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த யூ எடுத்துகிட்டு அப்படியே வரிசையாக இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணும். அடுத்தது இந்த அடுத்த ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த இந்த லைன் எடுத்துகிட்டு இந்த UUC இந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து இன்ட் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு கோடான், அதாவது ஜெனட்டிக் டிக்ஷனரியோட கோடான், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், அதனுடைய சயின்டிஃபிக் ஜெனட்டிக் கோடான் தான் ஃபாலோஸ், என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஜெனட்டிக் கோடான் இஸ் த ட்ரிப்ளெட் கோடான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் கோடான் நம்ம ட்ரிப்ளெட் கோடான்னு சொல்கிறோம். அதில் 61 கோடான்ஸ் தான் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது. அனதர் 3 கோடான்ஸ் டூ நாட் கோட் ஃபார் எனி அமினோ ஆசிட்ஸ். 64 மொத்தம் டோட்டலே, அதில் 61 அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட்டு, அனதர் 3 வந்துட்டு நாட் கோடான்ஸ் ப்ரெசென்ட்டு, ஏன்னா அதில் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டாப், அதனால தான் இது வந்து ஸ்டாப் கோடான் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஸ்டாப் கோடான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ த ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். இட் மீன் தட் ஆல் நோன் லிவிங் சிஸ்டம் ஆர் நியூக்ளிக் ஆசிட் and the same 3 bases codon, triplet codon, direct synthesis of protein. இது வந்து டைரெக்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி ஃப்ரம் த அமினோ ஆசிட்ஸில் சிந்தசிஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் mRNA வந்து UUU, அந்த கோடான் கூட phenylalanine in all cell of all organism. Some experiments are reported in prokaryotic mitochondria and chloroplast genome. ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷனாக வந்துட்டு அது செல் ஆர்கானிஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியா, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோப்ளாஸ்ட் ஜீனோம். ஹவர்ஸ் ஸ்டிமுலேட்டர்ஸ் ஆர் மோர் காமன் தென் டிஃப்ரென்சஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்டு, எ நான் ஓவர்லேப்பிங் கோடான் மீன்ஸ் தட் த சேம் லெட்டர் இஸ் நாட் யூஸ் டு 2 டிஃப்ரெண்ட் கோடான். அதாவது நான் ஓவர்லேப்பிங் கோடான் அப்படின்னா சேம் லெட்டராக இருக்கும், ஆனால் நாட் யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கோடானுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் GUU, இதே பாருங்கள் GUC. ஸோ இது வந்து ரிப்பர்ஸ் ஒன்லி 2 கோடான், இது 2 கோடானா ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதுதான், சரிங்களா. இட் இஸ் கமாலெஸ், விச் மீன்ஸ் தட் கமாலெஸ் அப்படிங்கிற மீனிங்னா மெசேஜ் would be read directly from one end to other, no punctuation are needed between 2 கோடான். ஒரு 2 கோடான்ஸ்க்கு இடையிலே வந்துட்டு கமாலெஸ், கமா இருக்காது. ஸோ அது வந்து நோ யூஸ்ஃபுல், ஓகேங்களா. அடுத்தது இந்த டீஜெனரேட் கோடா அப்படின்னு என்ன மீனிங்னா தட் மோர் தென் 1 ட்ரிப்ளெட் கோடான் குட் கோட் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோடான் GUU, GUC, GUA, GUG கோட் ஃபார் வேலின். இதெல்லாம் ஒரே ஆனால் இது கூட நேம் எல்லாம் வேலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நான் ஆம்பியூகஸ் கோடான் மீன் தட் 1 கோடான் வில் கோட் 1 அமினோ ஆசிட்ஸ். இதுக்கு வந்து ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த கோட் இஸ் ஆல்வேஸ் ரீட் இன் ஃபிக்ஸ்டு டைரக்ஷன். ஸோ எல்லாமே இந்த எல்லா கோடான்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு தான், சரிங்களா. டைரக்ஷன் எப்படின்னா 5-3 கால்டு பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ AUG ஹேஸ் டூயல் ஃபங்க்ஷன். AUG மட்டும் டூயல் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கேட்கலாம், AUG வந்து என்ன ஃபங்க்ஷன்னா டூயல் ஃபங்க்ஷன், 2 விதமாக. ஸோ இட் ஆக்ட் அஸ் ஏ இனிட்டேட்டர் கோடான இருக்கும், ஆல்சோ கால்ட் த அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மீத்தியோனைன்.
அடுத்தது இந்த ட்ரிப்ளெட் கோடான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாட் அமினோ ஆசிட்ஸ் சொன்னோம்ல பாருங்கள், UAA UAG கோட் அண்டு UGA ட்ரைட்டோஃபன் கோடான் சார் டீஜெனரேட்டட் ஆஸ் அதான் சொல்கிறாங்க ஸ்டாப் கோடான் அண்ட் ஆல்சோ நவுன் அஸ் நான்சென்ஸ் கோடான். ஸோ நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு கேட்டால் இந்த நீங்கள் 3 மேக்கப் பண்ணு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு சரிங்களா. UAA UAG UGA சரிங்களா. ஸ்டாப் நான்சென்ஸ் கோடான் அதுதான், ஸ்டாப்ஸ் கோடான்னாலும் அதுதான். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மியூட்டேஷன் அண்டு ஜெனட்டிக் கோடு சரிங்களா. ஸோ மியூட்டேஷன் ஜெனட்டிக் கோடு என்ன மியூட்டேஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் மியூட்டேஷன் சடன் சேஞ்ச் இன் ஜீன், அதாவது மியூட்டேஷனாக ஒரு ஜீன் இது இருக்குது, ஒரு ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இதில். ஸோ அந்த இடத்துல சடனாக ஒரு ஜீன் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேஷன் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் ஹவ் கன்ஃபர்ம்டு த validity of the genetic code. The relationship between gene and DNA is best understood by mutation studies. இப்போது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, என்னமே சீக்வன்ஸுங்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னா, இந்த UAG GUAG அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கோடான்ஸ். இதுதான் ஒரு அரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சம் ஜீன்ஸ் வந்துட்டு டைரெக்டாக இல்லாமல் அப்படியே சடனாக சேஞ்ச் ஆகிறது, அதுதான் வந்துட்டு மியூட்டேஷன் ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. The simplest type of mutation at the molecular level change in nucleotide that substitute one base pair another. Such change are known as the base substance which is may occur spontaneously or due the action of mutagen. அந்த சடனாக ஜீன் ஆகிறது தான் அந்த மியூட்டேஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. A well studied example is sickle cell anemia in human which result from a point mutation of allele beta hemoglobin gene beta HB. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க, சிக்கிள் செல் அனிமியா. அதான் ஸோ ஹியூமன் பீங்கில் வந்துட்டு சடனாக அது சேஞ்ச் ஆகிறனால தான் ஸோ இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்து அந்த ஹியூமனுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது காரணம் என்னென்னா அதில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் பீட்டா ஹீமோக்ளோபின் அல்லிலாம் உருவாகிடுவோம், அதை தான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் கன்செப்ட் 4 பாலிபெப்டைட் செயின் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதான் 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஈச் செயினும் ஹீம் குரூப் அப்படிங்கிற செல் சர்ஃபேஸை இருக்கும் சரிங்களா. ஹீம் அப்படிங்கிற ஒரு குரூப்பை வந்து அவங்க பெற்றிருப்பாங்க. இந்த ஹீம் குரூப் ஆர் இன்வால்வ்டு இன் த பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன். ஒவ்வொரு ஹீமும் வந்து ஆக்சிஜனை பைண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஹியூமன் பிளட் டிசீஸு மனிதனோட அந்த ரத்த நோய் வந்துட்டு சிக்கிள் செல் அனிமியா டியூ டு அப்நார்மல் ஹீமோக்ளோபின். அப்போது அந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்க வந்து அப்நார்மல் ஹீமோக்ளோபினை ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் அப்நார்மலிட்டிஸ் ஹீமோக்ளோபின் டியூ டு த சிக்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் ஆஃப் த 6th கோடன் ஆஃப் பீட்டா குளோபின் ஜீன். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா சிங்கிள் பேஸாக இருக்கிற அந்த 6th கோடன் பீட்டா குளோபின்ங்கிறது தான் ஜீன் தான் காரணம். GAG to GTP அதுதான் பீட்டா செயின் ஹீமோக்ளோபின். ஸோ இட் ரிசல்ட் சேஞ்ச் த அமினோ ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் வேரின் 6th பொசிஷன் ஆஃப் த பீட்டா செயின். This is classical example of point mutation that result in the change of amino acids. பாருங்க எங்கே இருக்குது இந்த இதில். ஸோ அந்த பாருங்கள் change of amino acids reduces glutamic acid to valine. The mutant hemoglobin undergoes polymerase under oxygen tension causing the change in the shape of RBC from பைனோகாவ். பைனோகாவ்னு இந்த பைனோகாவ்ங்கிற ஷேப்பில் தான் அந்த RBC ரத்த தட்டுக்களில் இருக்க அந்த எரித்ரோசைட்டில் இருக்கிற பைனோகாவ் ஷேப்பில் தான் வந்துட்டு அந்த சிக்கிள் ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த எஃபெக்ட் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த ஃபாலோயிங் எக்ஸாம். பாருங்கள் இதை கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. ABCDEFGHGK எல்லைகள் இதெல்லாம் ஃபார்மாக. இந்த ஏபிசிங்கிறது ஒரு கோடான், DEFங்கிறது ஒரு கோடான், சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இன்செட் லெட்டர் O அப்படிங்கிறது வந்து இந்த GGFக்கு GHIKD இடையில ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு லெட்டர் ஒரு இன்செட் ஒரு ஜீனை வந்து நம்ம சடனாக இன்செட் பண்ணுறோம். ஸோ அதை பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் இன்செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்செட் பண்ணல அந்த OQ அட் த சேம் பிளேஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் அதே இடத்துல இன்செர்ட் பண்ணிட்டாங்களா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. ஸோ அதே இடத்துல இந்த OQ அப்படிங்கிற ஒரு சாம்பிள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஸோ ABCD OQG அப்போ பார்த்தீங்களா அந்த HIG எங்கே போயிடுச்சு, வேறு பக்கம் போயிடுச்சு. அப்போ அந்த OQவோட இந்த G ஜாயின் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த H வந்து IJ கூட போயிடுச்சு. அப்போ KL தனியாகிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சடனாக சேஞ்ச் வந்து உள்ள ஜீன் படுத்தும் போது மியூட்டேஜின் வந்துட்டு அனதர் ஜீனெல்லாம் அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அது எந்த போய் ஜாயின்ட் ஆகுதோ அது கூட கண்டினியூ ஆகும். த அபவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த இன்சர்ஷன் ஆஃப் த டெலிஷன் ஆஃப் த 1 or 2 bases சேஞ்ச் த ரீடிங் ஃப்ரேம் ஃப்ரம் த பாயிண்ட் டு இன்சர்ட்டிங் ஆர் த டெலிஷன். மீதி இருக்கிறது டெலிஷன் ஆகிடும். ஸோ சிமிட்டஸ் ரெஃபரன்ஸ் டு த ஃபேம்
shift insertion or deletion mutation. This form the genetic base proof that codon is a triplet and is read in the continuous manner. ஓகேம்மா. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஸ்லைடு. இங்கே பாருங்கள் ஊப்பல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்போதீசிஸோட கருதுகோள், இந்த ஊப்பல் ஹைப்போதீஸோட கருத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஹைப்போதீஸ் ப்ரொப்போசர். யார் சொல்லியிருக்காங்க? கிரிக் 1960 சொல்லி 66 விச் ஸ்டேட் த டிஆர்என்ஏ ஆன்டிகோடான் வச்சு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இந்த ஊப்பல். இந்த 5' எண்டில் பேரிங் தான் 5' தான் எப்பவுமே ஸ்டார்டிங் எண்ட் கோடான் ஜெனட்டிக்ஸ்லேயே 5' to 3' தான் அந்த பொலாரிட்டின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த 5' என்பது பேரிங் த ஈவன் நான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ கோடான். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ கோடான் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரியில் 5' present ஆயிருக்கு. இந்த அக்கார்டிங் டு திஸ் ஹைப்போதீசிஸ் கோடான் ஆன்டி கோடான் பேரிங். அப்போ அந்த ஊப்பல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னாவே கோடான் ஆன்டி கோடான் இந்த பேரிங் தான் நம்ம ஊப்பல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. the third base of may not be complementary, the third base of codon called ஊப்பல். ஸோ அப்போ அந்த 5' எப்படி present ஆயிருக்கு, அந்த தேர்ட் பேஸ் வந்துட்டு ஊப்பல் பொசிஷன் சொல்கிறாங்க. அந்த ஆக்சுவல் பேஸ் பேரிங் அக்கட் ஃபஸ்ட் 2 பொசிஷன் ஒன்லி. ஆனால் அந்த பேஸ் பேரிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட் 2 பொசிஷன் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹோப்பிங் ஹைப்போதீசிஸ் தட் இஸ் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டிஆர்என்ஏஸ் required ஃபார் பாலிபெப்டிட் சிந்தசிஸ் அண்ட் இட் ஓவர் கம் த எஃபெக்ட் ஆஃப் கோட் டீஜெனரசி. ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜை பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் பேரிங் அந்த ஜியூசி, அந்த ஊப்பல் பேரிங் பார்த்தீங்கன்னா தேர்டு பேஸ்லேருந்து யுராசில் அதுக்கு பதிலாக லூயின் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அபோவ் எக்ஸாம்பிள் த்ரோ த கோடான் அண்ட் த ஆன்டிகோடான் டூ நாட் மேட்ச் பர்ஃபெக்ட்லி. ஸோ அப்போ அந்த கோடானும் ஆன்டிகோடான் டூ நாட் பர்ஃபெக்டான மேட்ச்சு இல்லை. ஸோ அந்த ஆன்டிகோடான் டூ நாட் மேட்ச் பர்ஃபெக்ட்லி அட் த ரெக்வயர்ட் அமினோ ஆசிட் ப்ரோ perfectly. This enables the anomaly tRNA GUU, GUC, GUE and GUG code for the amino acid valine. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் அமினோ ஆசிட்ஸ் வேலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் டிஎன்ஏ பாயிண்ட் மியூட்டேஷன்னா சடனாக பார்த்தீங்கன்னா அந்த வேலிங்கிற இடத்துல இந்த டி மியூட்டேட் நடக்குது. இப்போ அது காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாங்க சிக்கிள் செல் அனிமியா இந்த ஹியூமன் பிளட் டிசீஸில். ஸோ நார்மல் பிளட் செல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சிக்கிள் செல் அனிமியா இருந்தீங்கன்னா இது வந்து பைனோகவ் ஷேப்பில் வந்துட்டு இந்த சிக்கிள் செல் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஃபீனோடைப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுதான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் இந்த டிஎன்ஏ. ஓகேம்மா. நெக்ஸ்ட் டாப்பிக்கு 5.11 வந்துட்டு டிஆர்என்ஏ தான் அடாப்டர் மாலிகுல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஆர்என்ஏங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அடாப்டர் மாலிகுல் இதுக்கு ஆர்என்ஏக்கு. டிஆர்என்ஏ அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ தான் நம்ம டிஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ தான் டிஆர்என்ஏ. இந்த மாலிகுல் ஆஃப் எ செல் ஆக்ட் அஸ் அ வெஹிக்கிள் தட் பிக்ஸ் அப் த அமினோ ஆசிட் scattered through the cytoplasm and also reach specific code of mRNA molecules, messenger RNA molecule. ஓகேங்களா. hence is called the adapter molecule சொல்கிறாங்க. this term was postulated for Francis Crick. இந்த வந்து postulated பண்ணிக்கிற யாருன்னா இது Francis Crick தான். the 2-dimensional clover leaf model of the tRNA was proposed Robert Coley. very important 2 மார்க்குமா. ஸோ இந்த வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த 2-dimensional clover leaf மாடல். ஸோ இந்த டிஆர்என்ஏ என்ன ஷேப்பில் இருக்குன்னா clover leaf ஷேப் 2-dimensional clover leaf மாடலில் இருக்கும். இந்த டிஆர்என்ஏ ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவீங்கன்னா ராபர்ட் ஹாலி. இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ டிபிகேட்டட் இன் 5.11 கொடுத்துருப்பாங்க இமேஜில் லுக் லைக் எ clover leafன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர் த டிஆர்என்ஏ கம்பேக்ட் மாலிகுல் விச் லுக்ஸ் லைக் எ இன்வெர்டட் எல். The clover leaf model tRNA show the presence of the 3 arms present ஆயிருக்கு, namely THU arm, middle arm, இது வந்து பார்த்தீங்கன்னா TC arm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு 3 arms வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. These arms have loops such as amino acid binding loop, anticodon loop and ribosomal binding loop at the end. ஒவ்வொரு எண்ட்லேயும் இந்த ஆமோட ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒவ்வொரு லூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா. ஃபஸ்ட் ஒன்றில் அமினோ ஆசிட் பைண்டிங் லூப்பு, செகண்ட் ஒன்றில் மிடில் ஆன்டிகோடான் லூப்பு, ஃபைனலில் வந்துட்டு ரிபோசோமல் பைண்டிங் லூப் இந்த எண்டு ஒவ்வொரு எண்ட்லேயும். In addition it's also show the small lump called variable loop or extra arm. சரிங்களா. ஸோ லாஸ்ட்டில் the amino acids are attached one end amino acid acceptor end. ஒரு அமினோ ஆசிட் அட்டாச்சில் ஒன் எண்டில் அமினோ ஆசிட்ஸ் வந்து அக்செப்ட் இருக்கும். and there are other answers of the 3 anticodon nucleotide. பாருங்கள் nucleotide the anticodon pair with the codon in mRNA ensuring that the correct amino acids incorporated into the growing polypeptide chain.
4 different region double stranded RNA present are formed during the folding process. ஒவ்வொரு மடிப்புலையும் வந்துட்டு folding process இருக்குது. இந்த modified base are specially common in tRNA. ஊப்பிங் பிட்வீன் ஆன்டிகோடன், ஊப்பிங் ஹைப்போதசிஸ்னாவே ஆன்டிகோடன் கோடன் ரெண்டு சொன்னோமா, அதான் இந்த ஆன்டிகோடன் அண்ட் கோடன். ஆன்டிகோடன் கோடன் ஒன்றும் பிரச்சனை 5 days 3 days அந்த ரெண்டு தான். ஸோ அதில் சம் tRNA molecule read more than one codon. The process of addition of amino acid tRNA is known as பாருங்க அமினோ அசிலேட்டேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. அமினோ அசிலேட்டேன் ஆர் சார்ஜிங் அண்ட் த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் இஸ் கால்ட் அமினோ அசில். tRNA சார்ஜ்டு tRNA. வித்தவுட் அமினோ அசில் tRNA எப்படி இருக்கும்? அன்சார்ஜ்டு tRNA இருக்கும். ஓகேங்களா? வித் சார்ஜிங்னா அமினோ அசிலேஷன், சரிங்களா, tRNA சார்ஜாக இருக்கும். வித்தவுட் அப்படின்னா tRNA வித்தவுட் அமினோ அசிட்ஸ் இன் அன்சார்ஜ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் டூ சச் tRNA are brought together, peptide bond formation of favored energetically. Numbers of amino acids are joined by peptide bond to form a polypeptide chain. This amino acid chain is the catalyzed by an enzyme amino acyl tRNA synthetase. Very very important. The enzyme வந்துட்டு amino acid catalyzed by enzyme வந்துட்டு amino acyl tRNA synthetase ன்னு சொல்றாங்க. This is an endometheric reaction and is associated with ATP hydrolysis. And then 20 different amino acid tRNA synthetase are known. The power of to regress codon on the mRNA lies in the tRNA, not in the attached amino acid molecule. இங்கே பாருங்கள் என்சைம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு என்சைம் தான், இதுதான் அமினோ ஆசிட் tRNA சிந்தட்டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமினோ ஆசிட்ஸு இந்த 3Pங்கிறது என்னென்னா பாலிபெப்டைட் செயின், இதுதான் ஏடிபி மாலிகுல், சரிங்களா. ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸில் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்வால்வ்டு சார்ஜிங் tRNA. ஃபஸ்ட்டு tRNAவை இன்சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டெக்டான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈச் அமினோ ஆசிட்ஸ் ஓன்லி கரஸ்பாண்டிங் ஸ்பெசிஃபிக் tRNA மென்ஷன் பண்ணுது, சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ப்ராசஸ். இப்போ இந்த அமினோ ஆசிட் ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ இந்த ஏடிபி மாலிகுல் இங்கே வந்துச்சா, இப்போ இது ஒரு ஏடிபி மாலிகுல் ஒன்று இருந்து இன்னொன்று கிட்ட சார்ஜ் பண்ணிடுச்சா tRNA கிட்ட. இந்த tRNA என்ன பண்ணி இந்த என்சைம் பாருங்கள், முன்னே ஒரு இங்கே இருக்கிற ஏடிபி ஒன்று போயிடுச்சு உள்ள இந்த பார்த்திங்களா இந்த ஏ ப்ராசஸ்ஸு இங்கே இருக்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் போயிடுச்சா, இந்த இந்த எக்ஸ் பாருங்கள் அப்படியே இருக்குங்களா. இது ஒரு இதுதான். இதுலேருந்து என்ன ஆகுது பாருங்கள், திரும்ப அமினோ ஆசிட் tRNA சிந்தட்டிக் எக்ஸில் தனியாக அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு பாலிபெப்டைட் ஒரு அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ அப்போ சார்ஜர் tRNA வந்துட்டு என்னாச்சு, இங்கே இருக்கிறது இந்த அமினோ ஆசிட் tRNA சிந்தட்டிக்ஸ் வந்துட்டு இந்த tRNAக்கு சார்ஜ் பண்ணிடுச்சு. இங்கேருந்து இது போயிடுச்சு, மீதி இருக்கிற இதோட இந்த பாலிபெப்டைட் செயினும் அமினோ ஆசிட்ஸும் இங்கே சிங்கிள் ஃபார்முலா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் வைஸ் tRNAக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது, ஓகேங்களா. இந்த tRNA நாட் இந்த அட்டாச்சு அமினோ ஆசிட்ஸ் மாலிகுல் பார்த்தீங்களா. இந்த tRNA வந்துட்டு இதுதான் tRNA, இந்த tRNA சிந்தட்டிக்ஸ் வந்துட்டு அமினோ ஆசிடோட அட்டாச் ஆகிருக்கா இல்லை. ஸோ இந்த ஏங்கிறது அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்களா, அமினோ ஆசிட்ஸ் மாலிகுல் அட்டாச் ஆகலை, ஓகேங்களா. ஓகேம்மா, தேங்க்யூ 100%